Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான கருணைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போறோம். எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல சின்ன சின்னதா கருணைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுல 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டோ கொஞ்சமாக இஞ்சியை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கருணைக்கிழங்கு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க கருணைக்கிழங்கு அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருணைக்கிழங்கு கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு ஃப்ரை பண்ணி செய்யும் போது கருணைக்கிழங்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குள்ளே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கருணைக்கிழங்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான கருணைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.